வெல்கம் பேக் டு மீனூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நோம்பு கஞ்சி. இப்போது இஃப்தார் டைமில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபுட். இன்றைக்கி ரம்ஜானால் அதை நான் போடுறேன். பச்சரிசி 3/4 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக எண்ணெய் ஊற்றிடாதீங்க. இந்த டிஷ்ஷில் நிறைய எண்ணெய் இருக்கக்கூடாது. அது பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடவே 1/4 கை அளவுக்கு புதினா, 1/4 கை கொத்தமல்லி அது ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா, ஒரு குட்டி தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டுடலாம். அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி, எந்த கப்பில் அரிசி அளந்தேனோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பித்தோன்னே நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி உப்பு பார்த்துட்டு நான் மூடி வச்சிடுறேன். மொத்தமாக 3லேருந்து 4 விசில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா அரிசி சூப்பராக குக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றினீங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 கப் தண்ணி, 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு முடிச்சிட்டேன். ரொம்பவே டேஸ்டான ஒரு கஞ்சி. இதே நீங்கள் மட்டன் போட்டும் பண்ணலாம், மட்டன் கீமா போட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.